ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் எல்லோரும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது சூரிய பகவானே சிவனை வழிபட்ட ஸ்தலமான ஞாயிறு கோயில், அதற்கு தான் வந்திருக்கோம். அதாவது கோயம்பேட்டிலிருந்து 30 கிலோமீட்டரில் இருக்க திருவள்ளூர் மாவட்டம், அதுலேருந்தும் வந்தால் செங்குன்றம் வரும். செங்குன்றத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஞாயிறு கோயில்ன்றது இருக்குது. இந்த கோயில் 1500 வருட பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோயிலுடைய ராஜ கோபுரம் 50 அடி உயரமுள்ள அற்புத வேலைப்பாடுகள், புராதன காட்சிகள் மற்றும் சித்தரிக்கப்பட்டு பல வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டு அழகாக அற்புதமான காட்சியோடு அந்த கோபுரம் இருக்குது. அதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில். இந்த கோயிலின் பின்புறம் அதாவது சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், விஜயநகர பேரரசுகளால் திருப்பணிகள் செய்யப்பட்டு வழிபடக்கூடிய பழமையான தொன்மை வாய்ந்த கோயில் இது. இந்த கோயிலில் அதாவது தலவிருட்ச மரமாக நாகலிங்க மரம் இருக்குது ஒன்று. அது தலவிருட்ச மரமாக இங்கே போற்றப்படுகிறது. இந்த கோயில் அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை உடனாகிய புஷ்பரதேஸ்வரர் ஆலயம். அதாவது 2 பேர் ஒரு கல்யாண கோலத்தில் இருக்கிற இந்த ஆலயம் இது. இந்த கோயிலை பற்றி சில தெரிஞ்ச ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முன்காலத்தில் தேவலோகத்தின் பிரதான சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள் சமத்தின்யா அப்படின்ற அவளுடைய மகள் பேர். அவங்கள சூரிய பகவான் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவர் சமத்தின்யா விஸ்வகர்மாவுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆனால் அவங்க அந்த சமத்தின்யாவுக்கு சூரிய பகவானுடைய வெப்ப சூடு தாங்க முடியாமல் அவங்க கூட வாழ முடியல. அவங்களுக்கு வெப்ப சூடு காரணமாக அவங்கள வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிழலை தன்னை போலே வடிவமைத்து அதற்கு சாயா அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க தந்தை வீட்டுக்கே போயிட்டார். அந்த விஸ்வகர்மா அவருடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. இந்த தகவலை யமதர்மன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு சூரிய பகவான் தன் மனைவியை அழைச்சிட்டு வர்றதுக்காக புறப்பட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது அதுக்கு முன்னாடி சிவபெருமானை மனமுருகி வழிபடுறதுக்காக வானத்தில் வராரு. வந்தோன்னே அப்போ அங்கே ஒரு ஜோதி ஒன்று உருவாகி நகர்ந்துகிட்டே தான் அது பின்னாடியே அவரும் போகிறாரு. அந்த ஜோதி நகர்ந்துக்கிட்டே போய் அந்த ஜோதி என்னென்னா, இந்த கோயிலில் உள்ள ஒரு குளத்தில் தாமரை தடாகத்தில் விழுந்து ஐக்கியமானதாம். அந்த தாமரை தடாகத்தில் விழுந்து ஐக்கியமானோன்னும் அதுக்கு தாமரை தடாகத்தில் விழுந்த ஜோதி சுயம்புலிங்கமாக அவருக்கு விஸ்வகர்மா காட்சி தந்து அவரும் வழிபடுறாரு அந்த சுயம்புலிங்கத்தை. அதோடு அவங்க அந்த சிவபெருமானும் சமத்தின்யாவை அவருடைய சூரிய பகவானுடைய மனைவியை சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு அருள் செய்கிறாரு அதற்கு சூரிய பகவானுக்கு. அப்புறம் சூரிய பகவானும் வேண்டிக்கிறாரு, நீங்கள் இந்த தாமரை மலர்லேயே நாங்கள் பூஜிக்கிற வண்ணமாக நீங்கள் இந்த லிங்க வடிவமாகவே இங்கே இருங்க, நான் உங்களை எப்பயும் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுது கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவருடைய பேச்சுக்கிணங்க அவர் அந்த தடாகத்திலே லிங்க வடிவமாக இருந்துடுறாராம். அந்த சூரிய பகவான் பூஜித்த லிங்கம் மலருக்குள்ளேயே இருந்து சுயம்பு லிங்கமாக எல்லாருமே பூஜிக்கிற மாதிரி அந்த லிங்கமாகவே அந்த தாமரைக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் அந்த வழியாக குதிரையில் சோழராஜா கொண்டு இருக்கிறாரு. அப்போ குளத்தின் நடுவில் அந்த ஒரு தாமரை மலர் மட்டும் ரொம்ப பிரகாசமாக அவருக்கு தெரிஞ்சுது. அப்போ அது அழகாக இருக்குதே, அந்த தாமரை மலர் பிரகாசமாக இருக்கே அப்படின்னு அவருக்கு அந்த மனசுக்குள்ளே அதை பறிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. அது எண்ணம் வரும்போது அவர் போய் பறிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அந்த மலர் எட்டி எட்டி போகுது.
தள்ளி தள்ளி போனோன்னு என்ன இந்த இதை பறிக்க முடியலையே அப்படின்னு அவர் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன செய்கிறாரு, கத்தியை வச்சு நம்ம வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கத்தியை வச்சு வெட்டுறாரு அந்த மலர் மேலே வெட்டோன்னா அதுக்குள்ளே தான் நம்ம சுயம்புலிங்கமாக சிவபெருமான் இருக்கனால அவர் தலையில் பட்டு அது வந்து அப்படியே ரத்தமாகி அந்த குளமே வந்து சிகப்பு நிறமாகவும் மாறிச்சான். அப்போ வந்து அந்த ராஜாவுக்கும் அப்படி பண்ணனால அவருக்கு வந்து கண்ணு தெரியாமல் வேற போயிடுச்சு. அவருக்கு அந்த சோழ ராஜாவுக்கு கண்ணு வந்து தெரியாமல் போயிடுச்சு. அந்த சோழ ராஜாவும் கஷ்டப்பட்டு கண்ணு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய கனவில் வந்து ஒரு நாள் வந்து சிவபெருமான் வந்து எனக்கு வந்து இந்த குளத்து அருகிலே வந்து கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி அவருடைய கனவில் வந்து வந்துச்சான். உடனே சோழராஜாவும் அந்த கோயிலை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு அதையும் நல்லா கட்டி முடிச்சுட்டாராம். அதே மாதிரி அவருக்கும் வந்து கண்ணும் தெரிய ஆரம்பிச்சிச்சான். அந்த சோழராஜாவுக்கும் கண்ணு தெரிஞ்ச பிறகு அந்த சோழராஜாவும் அந்த லிங்கத்தை வந்து வழிபட்டார். சூரிய பகவானும் வந்து மூலஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து இருந்தாலும் அந்த புஷ்பரத ஈஸ்வரரை பார்த்த மணிக்கு தான் அவர் வந்து எப்போவுமே வந்து அவருக்கு வந்து வணங்குற மாதிரியே வந்து அந்த கோயில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கான். அந்த சூரிய பகவானும் எப்போவுமே வந்து அந்த புஷ்பரத ஈஸ்வரரை வந்து பார்த்த மணிக்கும் எதிரில் பூஜித்த மணிக்கே தான் அந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து இந்த சூரிய பகவான் வந்து அதாவது சித்திரை 1ஆம் தேதி முதல்ல 7 நாள் இந்த புஷ்பரதேஸ்வரர் மேலே வந்து அந்த சூரிய ஒளி வந்து படுமா. எப்போவுமே அந்த டைமில் அந்த கோயிலில் வந்து அந்த படுற மாதிரி அந்த சூரிய பகவான் வந்து அதை நோக்கி வந்து அந்த சூரிய ஒளி அவர் அந்த சிலை மேலே படுற மாதிரி இருக்கிறனால சிவனே பூஜை செய்வதாக இது ஒரு ஐதீகமாக வந்து சொல்லியிருக்காங்க வரலாற்று சுவடிகள். அதுபோல் இங்கே இருக்க விநாயகர் கோயிலில் கூட விநாயகர் கூட சிலைக்கு வந்து கிரீடம் இல்லாமல் இருக்குமா அந்த விநாயகர். இங்கே இருக்க விநாயகர் ஏன்னா அவர் வந்து தந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கிரீடம் இல்லாமல் எல்லா கோயிலையும் வந்து விநாயகருக்கு வந்து கிரீடம் வச்ச மாதிரி தான் எல்லா கோயிலையும் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் கிரீடம் இல்லாமல் விநாயகர் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிறு சூரிய பகவானே வந்து எப்போவுமே வந்து சிவபெருமானுக்கு வந்து அந்த சூரிய ஒளினாலே பூஜைகள் செய்வதுனாலையும் அதனால் இந்த கோயிலில் வந்து உச்சிக்கால பூஜைன்றது கூட செய்கிறது இல்லையாம். ஏன்னா எல்லா கோயிலையும் வந்து உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சி 12 மணி 11:30 மணி அந்த மாதிரிக்கு மேலெல்லாம் அதை செய்வாங்க. இந்த கோயிலில் வந்து அதுவும் செய்கிறது கிடையாதாம். இந்த ஸ்தலத்தில் வந்து மெயினாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷித்த பூஜை வந்து சூரிய பகவானுக்கு நடைபெறும். அதாவது வந்து ஞாயிறு சூரியன் அப்படின்னாலே எல்லாமே ஞாயிறு சூரியன் எல்லாம் ஒன்று தான் அப்படின்றனால ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே அப்படின்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை தான் மெயினாக இங்கே வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி மாதத்தில் கடைசி ஞாயிறு எப்போயும் ரொம்ப விசேஷமாக பூஜைகள்லாம் நடக்குது இங்கே. அதுபோல் இந்த சூரிய பகவானுக்கு வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து கும்பிட்டால் அதாவது சூரியன் என்கிறது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பகவான்றனால அரசாங்க உத்தியோகம் அரசாங்க வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்குமா இங்கே. அது மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கல்யாணம் ஆகாதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகும், பிரிந்தவங்க சீக்கிரம் சேருவாங்க அப்படின்றத ஒரு ஐதீகம் இங்கே எப்படி சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அதாவது தலைவாழை இலையில் வந்து சூரிய உதய ஆகும்போது வந்து தானியம் சூரியனுக்கு ஏற்ற தானியம் வந்து கோதுமை அந்த தலைவாழை இலையில் வந்து கோதுமையை பரப்பி தேங்காய் உடைத்து நெய் தீபம் ஏற்றி நம்ம வந்து நினைத்த வந்து எதையாவது நினச்சி நம்ம வந்து வழிபட்டால் அந்த நினைத்த காரியம் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதுபோல் இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லா கிரக தோஷங்களுமே வந்து போகும். அதனால் இந்த கோயில் வந்து கிரகங்களுக்கு வந்து தலைமையிடமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நவகிரக சன்னதி கூட கிடையாதாம். அதாவது நவகிரகம் வேறு எல்லா கோயிலையும் நவகிரகங்கள் மெயினாக வைப்பாங்க பெரிய கோயில் அப்படின்னாலே இங்கே வந்து நவகிரக சன்னதியே வந்து இல்லை. ஏன்னா இந்த சூரிய பகவான் கோயில் இந்த புஷ்பரத ஈஸ்வரர் கோயிலுக்குன்னு சுற்றி வந்தாலே வந்து நம்மளுடைய கிரக தோஷங்கள் எல்லா சாபக்கட்டுகள் எது இருந்தாலுமே வந்து அதற்கு வழிபட்ட முறை மாதிரி அதாவது சிகப்பு வஸ்திரம் அணிந்து கோதுமை வாழை இலையில் வந்து கோதுமையை பரப்பி வஸ்திரம் வந்து நம்மளும் அணியலாம், சாமிக்கும் அதை வந்து அணிவிச்சோம் அதை வந்து வணங்கினா வந்து நம்ம நினச்ச காரியம் வந்து விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றினா நம்முடைய ஜென்ம சாபங்கள் கூட போகுது
அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அதனால் அந்த நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நிறைய பேர் வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டும் அந்த சாமிக்கும் சிவப்பு கலர் துணி அணிவித்து அந்த வாழையில் போட்டு கோதுமையில் வந்து நெய் தீபம் நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏற்றுனா நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக காட்சி அளிக்கிறது. அதனால் இங்கே வந்து எந்த பரிகாரம்னாலும் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும், அந்த கோதுமையில் வந்து நெய் விளக்கு ஏற்றுனாலே எல்லா சாபங்களுமே நீங்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து இது மாதிரி செய்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா யோக தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், கமல விநாயகர், வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணிய சுவாமி, காசி விஸ்வநாதர், காந்த மகரிஷி அப்படின்னு அப்படி எல்லா சிலைகளுமே வந்து இங்கே இருக்கிறது. அதுபோல் இந்த ஊர்லேயே வந்து பிறந்த வளர்ந்த சங்கிலி நாச்சியார் அப்படின்னு ஒரு அம்மா வந்து புஷ்பரதேஸ்வரரை வந்து எப்போவுமே இங்கே வழிபட்டு சுந்தரர் அப்படின்றவர் வந்து மணந்து கொண்டாங்களாம். அதனாலே வந்து இவருங்களுக்கும் ஒரு தனி சந்நிதியாகவே இங்கே வந்து வச்சுருக்காங்க. கோயில் ஒரு தனி சந்நிதி இருக்குது. அதுபோல் பல கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த கிரக நாளில் இப்போ எந்தெந்த கிரகத்து இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அந்தந்த நாள் இருக்குல்ல, அந்த நாளில் வந்து நம்ம வழிபடுறதுக்கு வந்து வேறு எங்கேயும் போகிறத விட இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபடுறதுக்கு வந்து சிறந்த ஸ்தலமாக இது வந்து சூரிய பகவான் வந்து கோயில் வந்து இருக்குதான். அதுபோல் சூரிய பகவானும் சமத்தின்யாவும் இணைந்ததால் கூட இது வந்து அவங்க வந்து புஷ்பரதேஸ்வரர் வந்து வணங்கி பூஜித்துனால அவரை வந்து சேர்த்து வச்சு வணங்கினாங்க அப்படின்றனால இங்கே வந்து பிரிந்த கணவன் மனைவிகள், திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து வழிபட்டால் உடனே வந்து பிரிந்தவங்களும் சேர்ந்துருவாங்க, திருமணமாகாதவர்களுக்கும் திருமணம் ஆகும் அப்படின்றது வந்து ஐதீகமாக இங்கே நிறைய பேர் வந்து அந்த ஒரு சாங்கியத்தையும் சரி வழிபடுறதையும் சரி செய்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அதுபோல் சோழ மன்னனுக்கும் வந்து கண் பார்வை கிட்டியதால் பெற்றனால இங்கே வந்து கண் பார்வை பிரச்சனைகள், கண் பிணிகள் ஏதாவது இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து இருக்கவங்க கூட இங்கே வந்து வந்து பூஜித்தா கண் பார்வை வந்து கிடைக்கும், அப்படி நல்ல ஒரு தெளிச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு புஷ்பரதேஸ்வரர் வந்து வணங்கினா அதுக்கும் வந்து ஏற்ற கோயில் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இங்கே வந்து ஒரு அரிதான வந்து ஒரு மரம் இருக்குது. அது என்ன மரம்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே அது ரொம்ப வந்து வளராதான். அது என்ன மரம்னா திருவோடு மரம் அப்படின்னு ஒரு மரம் வந்து இங்கே இருக்குது. அதாவது இங்கே வந்து சன்னியாசிகள்லாம் கூட அந்த காலத்தில் வச்சுருக்க திருவோடு மரம் அப்படின்றது வந்து இங்கே வந்து செழிப்பாக வளருதான். அந்த மரம், அந்த மரத்தில் வந்து திருவோடு செய்கிறாங்க. அந்த மரத்தில் காய்க்கிற காயை தான் எடுத்து திருவோடு செய்கிறாங்களாம். அதாவது அந்த திருவோட்டில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, அதாவது திருவோட்டில் வந்து வைக்கிற பொருள் எதுவுமே வந்து கெட்டு போவாதான். அந்த மாதிரி கெட்டு போகாது. அதே மாதிரி அதில் போட்டு சாப்பிட்டா நோயும் எதுவும் அண்டாதான். அதனால தான் வந்து சன்னியாசிங்கெல்லாம் வந்து அதில் தான் எப்போவுமே சாப்பிட்றது எதுனாலும் வந்து செய்கிறாங்க அப்படின்றது போல். அதனால் அதில் வந்து சாப்பிட்றதுனால வந்து நோயும் அண்டாதான், அதில் போட்டு வைக்கிறதுனால கெட்டும் போகாதான். அந்த அளவுக்கு திருவோட்டுக்கு வந்து அந்த மகிமை இருக்கான். அது வந்து அந்த மரமும் இங்கே இருக்குது அப்படின்றனால அது வந்து ரொம்பவும் வந்து சிறந்த கோயிலாக இது வந்து போற்றப்படுகிறது. இந்த கோயிலுக்கு வந்து பெருவாரியான மக்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்திங்களா. அது மாதிரி அவ்வளோ கூட்டமாக வருது இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கே கம்மி. அதாவது வந்து இந்த கோயிலில் வந்து கடைசி ஞாயிறுன்றது வந்து இன்னும் விசேஷமாக இருக்குமா எப்போவுமே மாதம். இது வந்து ஃபஸ்ட்டு மாதன்றனால இது கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்னும் கூட்டமாக இருக்கும். அதுபோல் வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அன்னதானமும் கொடுக்குறாங்க. தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம்ன்ட்டு அன்னதானமும் எப்பயும் இங்கே ஏதாவது ஒரு அன்னதானம் வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்காங்க. அதுக்கு பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து பக்தர்கள் வந்து எல்லாமே நின்று அதை பொறுமையாகவே வந்து லைனில் நின்று வாங்கி அதை சாப்பிட்டு போனால் நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொறுமையாகவே நின்று அதை வந்து வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. இந்த திருத்தலத்தில் வந்து காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும்
மாலை 4 மணிலேருந்து 7-8 மணி வரைக்குமே வந்து நாள்தோறுமே வந்து எல்லா பக்தர்களுமே வந்து தரிசனம் செய்ய வராங்க. எல்லாருமே வாங்க. இது வரைக்கும் வந்து இதோடைய வரலாற்று சிறப்பை வந்து நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். நாங்களும் போனோம், இந்த கோயிலுக்கு போயிருக்கும்போது வந்து நல்லா கூட்டம். எல்லாருமே வந்து அந்த கோதுமையில் விளக்கேற்றுறது, இந்த செந்தாமரை குளம், இதுதான் வந்து அந்த செந்தாமரை குளத்தில் புஷ்பரத ஈஸ்வரர் வந்து அந்த புஷ்பத்தில் வந்து ஈஸ்வரராக வழுந்தறி இருக்கார். அதனால் இதை வந்து ஆனால் கேட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து அதை உழப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஆனால் சுற்றி கோயிலை சுற்றியுமே வந்து இந்த மாதிரி சிவசிவாய அப்படின்னு போட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு போடுற வாசகங்கள், அப்புறம் லிங்கம், அந்த நந்தி எல்லாம் வரைஞ்சும் மேலேயும் அதே மாதிரி நந்தி சிலை அதெல்லாம் வந்து வச்சு கோயிலை சுற்றி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதான் இந்த சிவப்பு வஸ்திரம் அந்த சாமிக்கு வந்து இங்கே வந்து நாகலிங்க மரம் வந்து இருக்குது. நாகலிங்க மரம் வந்து இங்கே வந்து ஸ்தல விருட்சமாக வந்து இருக்குது. நாகலிங்க மரம் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே வந்து நாகப்புத்து கோயில் வச்சு அதில் வந்து வாழையில போட்டு கோதுமையும் போட்டு நெய் விளக்கு ஏற்றி தேங்காய் உடச்சி எல்லாருமே வந்து வழிபடுறாங்க. வழிபட்டால் அது வந்து நம்ம நினைத்த காரியம் கிட்டும், எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாருமே வழிபடுறாங்க. வந்து கோதுமை ஏன் பரப்பி வச்சுட்டு அதில் விளக்கேற்றுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதான் கோதுமை ஞாயிறுக்கு கோயில் சூரிய பகவானுக்கு வந்து கோதுமை தானியத்தில் வந்து அவருக்கு சிறந்த தானியம் அப்படின்றனால அந்த கோதுமையை மூலமாக அவருக்கு வந்து பூஜிக்கிற மாதிரி அதை சொல்கிற வகையில் வந்து கோதுமையை பரப்பி வச்சு அதில் வந்து நெய் தீபம் மேலே வச்சு ஏற்றுறாங்க எல்லாருமே. அந்த விளக்கில் பாருங்கள், எல்லாமே வந்து கோதுமையை கீழே போட்டு அது மேலே வந்து விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து நம்ம நினச்ச அதை மாதிரி விளக்கேற்றும் போது நம்ம நினச்சிக்கிட்டு ஏற்றும் போது வந்து அந்த நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்ற ஐதீகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே செஞ்சிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து பஸ்ஸு ரூட்டு அப்படின்லாம் பார்த்திங்கன்னா கோயம்பேட்டிலேருந்தும் வந்து ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு போகுது பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஏறினா நேராக வந்து இங்கே ஞாயிறு கோயில் வாசல்லே வந்து இறக்கிடுறாங்க. அது ஈஸியான ஒரு வழி தான் கோயம்பேட்டிலேருந்து வர்றதும். அதுக்கும் மீறி கிடைக்காதவங்க செங்குன்றம் வரைக்கும் ரெடில்ஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து அது வரைக்கும் வந்துட்டு கூட அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், அங்கேருந்து ஒரு பஸ்ஸு ஞாயிறு போகிற பஸ்ஸுன்ட்டு வந்தால் அது நிறையா பஸ் கிடைக்கும். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான், அதனால் அங்கேருந்தும் வந்து பஸ் ஏறிக்கலாம். ஷேர் ஆட்டோவும் போகுது, அந்த செங்குன்றத்துலேருந்து ஷேர் ஆட்டோவும் போகுது. பஸ்ஸுக்கு கூட வெயிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஷேர் ஆட்டோ நாங்களாம் வந்து அன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்டும் நானும் போனோம். அங்கே வந்து ஷேர் ஆட்டோவில் தான் வந்து போனோம். அங்கே ஏன்னா பஸ் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தது. சரி அப்போ லேட் ஆகுது அப்படின்னோன்னா அங்கே வந்து ஷேர் ஆட்டோ ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஒரு 8 பேர் அப்படின்னு ஏற்றுனா 50 ரூபா ஒரு ஆளுக்கு. அது வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உடனே வந்துடுறோம் அப்படி கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏறி வந்தோம். அது மாதிரி ஷேர் ஆட்டோ வசதியும் இப்போ இருக்குது. அதனால் எப்படினாலும் வர்றதுக்கும் இந்த கோயிலுக்கு வந்து வர்றதுக்கு எல்லாருக்குமே வந்து வசதி நல்லா இருக்குது. அதனால் அனைவருமே வந்து இந்த புஷ்பரதேஸ்வரரை வந்து வருகை தந்து வழிபட்டு அருள் பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது நான் போட்ட வீடியோ, ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது தகவல் இருந்தாலும் அதை சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.